GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நரேஷ் பெங்ரா. 25 வயதான இவர் கசாப்பு கடையில் வேலை பார்த்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த 23 வயது இளம்பெண்ணுடன் திருமணம் செய்து கொள்ளாமல் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் முறையில் வாழ்ந்து வந்தார். நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாகவே ஜார்க்கண்டில் வசிக்க விருப்பமில்லாமல் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்கு வந்துள்ளனர். இறைச்சி கடையில் வேலை செய்து வந்த நரேஷ் வாடகை வீடு ஒன்றை எடுத்து தனது காதலியுடன் ஒன்றாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சில வாரங்களுக்கு முன்பு ஜார்க்கண்டுக்கு தனியாக சென்ற நரேஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இந்த விஷயத்தை தன்னுடைய காதலியிடம் சொல்லாமல் மறைத்து வைத்துள்ளார். பின்னர் திருமணம் முடித்த கையோடு மனைவியை கிராமத்தில் உள்ள வீட்டில் விட்டுவிட்டு மீண்டும் தமிழகம் வந்து தனது காதலியுடன் சேர்ந்து வாழ தொடங்கியுள்ளார். நரேஷுக்கு திருமணமான விஷயம் தெரியாமல் இருந்த அந்த இளம்பெண் தன்னை ஜார்க்கண்டிற்கு அழைத்து சொல்லுமாறு வற்புறுத்தியுள்ளார். ஆனால் நரேஷ் அதனை தொடர்ந்து மறுத்து வந்துள்ளார். இதனால் இவர்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் நவம்பர் 8ஆம் தேதியன்று இருவரும் ரயில் மூலம் குந்தி மாவட்டத்துக்கு வந்துள்ளனர். ஆனால் மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் காதலியை தனது வீட்டுக்கு அழைத்து செல்ல நரேஷ் விரும்பவில்லை. குந்தி மாவட்டத்திற்கு வந்தவுடன் காதலியை வீட்டுக்கு அழைத்து செல்லாமல் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் காதலியை அழைத்து கொண்டு தனது கிராமத்துக்கு அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கு யாரும் இல்லாத நேரம் பார்த்து நரேஷ் தனது காதலியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு உடலை 40 முதல் 50 துண்டுகளாக வெட்டி வீசியுள்ளார். காட்டு மிருகங்கள் உடல் பாகங்களை தின்றுவிடும் என கணக்கு போட்ட நரேஷ் அங்கிருந்து தப்பிச் சென்று தனது மனைவியுடன் மீண்டும் சேர்ந்து வாழ தொடங்கியுள்ளார். அதன் பிறகு அந்த இளம்பெண் குறித்த எந்த தகவலும் யாருக்குமே தெரியவில்லை. இந்த நிலையில்தான் சுமார் 15 நாட்கள் கழித்து அந்த பகுதியில் இருந்த தெருநாய் ஒன்று பெண்ணின் உடல் பாகத்தை கடித்தபடி ஆங்காங்கே சுற்றி திரிந்துள்ளது. இதை பார்த்து பதறியடித்த ஊர் மக்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்குள்ள காட்டு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் உடல் கிடைத்துள்ளது. உடல் பாகங்களை கைப்பற்றிய போலீசார் அந்த பெண்ணின் உடைமைகளையும் காட்டுப்பகுதியில் இருந்து கண்டெடுத்துள்ளனர். அதில் ஆதார் அட்டைகள் இருந்த பெண்ணின் முகவரியின் மூலம் அவரது தாயாரை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். அவரும் கொல்லப்பட்டது தனது மகள்தான் என்பதை உறுதி செய்துள்ளார். இதையடுத்து நரேஷ் உடனான பழக்கம் தொடர்பாகவும் காவல்துறை விசாரித்துள்ளனர். இதன் நீட்சியாக நரேஷை பிடித்து காவல்துறை மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் காதலியை துண்டு துண்டாக வெட்டி கொன்றதை நரேஷ் ஒப்புக்கொண்டுள்ளார். போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் நவம்பர் 8ஆம் தேதி குந்தி மாவட்டத்துக்கு வந்த நரேஷ் நேராக வீட்டுக்கு செல்லாமல் காதலியை அழைத்து கொண்டு காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் தான் வீட்டுக்கு சென்று வருவதாக சொல்லிவிட்டு போனவர் கரிவெட்டும் கத்தி உள்ளிட்ட கூர்மையான ஆயுதத்துடன் திரும்பியுள்ளார். அங்கு காத்திருந்த காதலியை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு வைத்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் அந்த பெண்ணின் கழுத்தை துப்பட்டாவால் இறுக்கி கொலை செய்துவிட்டு உடலை 50 துண்டுகளாக வெட்டி வீசியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. தொடர்ந்து நரேஷ் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.